கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஓசோவுடைய கோட் ஒன்னை வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது பி ரியலிஸ்டிக் அண்ட் வெயிட் ஃபார் அ மிராக்கிள் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே நார்மலாக நம்ம மனசுக்கு வந்து அந்த மிராக்கிள்ங்கிற வார்த்தை தான் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது. ஏன்னா மனுஷங்கிறத விட நம்ம மனிதர்களுடைய மைண்டு வந்து என்றைக்குமே ஒரு மிராக்கிளுக்கு தான் வந்து ஆசைப்படுது. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்துரும் நம்ம லைஃப்பில், நடந்துராதா அப்படின்னு. அதனால அந்த வார்த்தை வந்து அவ்வளோ ஈர்ப்பாக இருக்குது. பட்டு என்ன அதோட ரியலான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஓஷோ ஒரே ஒரு விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, இயல்பா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. அடுத்தவங்க பார்ப்பாங்க, இல்லை அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லாம நீ எப்பவுமே, அதாவது அந்த நேர்மையும் உண்மையும் நம்ம இயல்பாவே இருந்தது அப்படின்னா நம்ம யாருக்காகவும் நடிக்க தேவையில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி, நேர்மையாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா போலித்தனமானது, பொய்யானது, மற்றவங்களுக்காக நடிக்கிறது. அதாவது ஒரு நல்ல பேர் எடுக்கணும், இவன் நல்லவன் அப்படின்னு பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நடிக்கிற ஒரு விஷயம். ஆனால் உண்மையான ஒரு மனுஷன் வந்து அவன் நல்ல பேர்லலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீ என்னை கெட்டவான்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை வந்து எவ்வளோ நீ எனக்கு வந்து என்னை பற்றி கேவலமாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து எனக்கு உண்மையாக இருக்கேன், எனக்கு நான் நேர்மையாக இருக்கேன், அது போதும்னு வாழ்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். அவனுக்கு வந்து மற்றவங்கள பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. அதை தான் ஓசோ சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் வாழும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். என்ன மிராக்கிள்ஸ்னால் என்னன்னா, அப்படின்னு ஞான திருஷ்டி, இல்லை வந்து தகரத்தை தங்கமாக்குற யுக்தி, அதெல்லாம் கிடையாது. அதாவது மிராக்கிள் அப்படின்னா, எவன் ஒருவன் தனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு வாழ்க்கையை அந்த மாதிரி முழுமையாக வாழ்கிறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக பொய்யா நடிக்க மாட்டான். அவன் உணர்வு என்ன சொல்லுதோ, அவனுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அவனுடைய உணர்வின் படி வாழ்வான். அதனால என்ன விளைவு ஏற்பட்டாலும் அதை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். அதனால கஷ்டம் வந்தாலும் அதையும் முழுசாக ஏற்றுக்குவான். அதனால சந்தோஷம் வந்தாலும் அதையும் முழுசாக ஏற்றுக்குவானே தவிர எதையும் பெருசாக மண்டையில் ஏற்றிக்க மாட்டான். அதாவது தன்னோட ஈகோவில் என்னால் தான் இப்படி நடந்துச்சு, நான் வந்து எல்லாத்தையுமே நான் சாதிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ அவனுக்கு துளி கூட ஏற்படாது. அப்போ அந்த மாதிரி அவன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கும். மிராக்கிள்னா என்ன அப்படின்னா, அவன் வந்து அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை, அந்த என்ன சொல்றது, அந்த தெய்வீகத்தை அவன் வந்து நெருங்கி போக ஆரம்பிப்பான். அந்த தெய்வீகம் அவனை நோக்கி நெருங்கி வர ஆரம்பிக்கும். எவ்வளோக்கு அவ்வளோ ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றானோ, தன் மனதின்படி இல்லாம தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்க்கையை வாழ்றவனுக்கு வந்து அந்த தெய்வீகம் வந்து நெருங்கி வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த தெய்வீகம் நெருங்கி வரும்போது அவனுடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா மிராக்கிள்ஸ் நடக்கும். ஏன்னா அவனுடைய இன்ட்யூஷனே நிறைய விஷயங்கள் சொல்லும். மிராக்கிள்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்றதுன்னா, அவனுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அவனுடைய வாழ்க்கையில அவன் மேலும் மேலும் தெய்வீகத்தை நோக்கி ரொம்ப ஆழமா அவன் போயிட்டே இருப்பான். எங்கேயுமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம அவனுடைய வளர்ச்சி வந்து ஆன்மீகத்துல அபரிமிதமா இருக்கும். அவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து அதிகரிக்க அவனுடைய அவேர்னஸ் அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா, அவனால அதிகமா நிகழ்காலத்துல வந்து வாழ முடியும். அப்படி நிகழ்காலத்துல அவன் வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னாலே மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் மூலமாவே நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை
நான் வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஒரு 7-8 மாதம் அங்கே வீடு எடுத்து நான் இருந்தேன் தனியாக. அந்த சமயத்தில் என்னன்னா, அங்கே இருந்த ஒரு ஓஷோ அன்பர் வந்து என்ன ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு மெஸ் மாதிரி நடத்துவாங்க. பணத்துக்காக இல்லை, அவங்க வந்து உண்மையாகவே ஒரு சர்வீஸ் மாதிரி தான். யார் என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அங்கே இருக்க சாமியார்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து நான் வெறும் நீராகாரம், அதாவது லிக்யூட் டயட் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த உணவு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்க. அவங்க கிட்ட ஒரு நாள் நான் எங்களை சாப்பிட அழைச்சிட்டு போயிருந்தார். அப்போ அவங்க அந்த கிச்சன் சமைக்கிற இடத்துலையே தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும். அப்போ நானும் அந்த ஓஷோ அன்பர் அவரும் உட்காந்துருக்கும் போது அவங்க வந்து அவங்க கணவரும் இருந்தாங்க. அவங்களும் சமைச்சிட்டு அவங்களால இது நிறைய பெண்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அந்த சமைச்சு முடிச்சுட்டு அவங்களால அடுப்பில் தான் வச்சு சமைப்பாங்க, கீழே உட்காந்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யும்போது அவங்களால ஃபுல்லாக நிமிரவே முடியல. முதுகு இப்படியே ஒரு இப்படி 7 மாதிரி இப்படி பெண்டாகி இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க நிமிர முடியல, அப்படியே நடக்கிறாங்க, அப்படியே போய் மற்ற வேலைகளை செய்கிறாங்க. அப்போ வந்து நான் அங்கே 4 பேர் இருக்கோம் அந்த அம்மாவோட சேர்த்து. அப்போ நான் வந்து கேட்டேன், அம்மா நீங்கள் முதுகு வலி இருக்கா அவங்களுக்கு அப்படி? உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி? ஆமாம் இருக்கு, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. உடனே இவர் பக்கத்தில் இருந்த ஒரு அந்த ஓஷோலவர் வந்து கிண்டல் அடித்தார், அவங்க ஞானிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, இதுக்கு வந்து ஞானம் அடையணும்னு தேவையில்லை, இல்லை ஞான திருஷ்டி வேணும்னு தேவையில்லை. அங்க என்னுடைய கண் முன்னாடி நிகழ்ற ஒரு நிகழ்வு கூட என்னால பார்க்க முடியல அப்படின்னா, அப்போ நான் எங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்? என் கண்ணு முன்னாடி, அவர் கண்ணு முன்னாடி, அவர் கணவருடைய கண்ணு முன்னாடி தான் அவங்க வந்து நிமிர முடியாம குனிஞ்சுக்கிட்டே. ஆனா எனக்கு மட்டும் ஏன் அது தெரிஞ்சுது, நான் மட்டும் ஏன் அதை உணர்ந்தேன்னா, ஒருவேளை மற்றவங்க எல்லாருமே அந்த ஏதோ ஒரு எண்ணங்கள்ல மூழ்கி இருந்தாங்களோ என்னமோ தெரியல. என் பக்கத்துல இருந்தவரும் சரி, அவருடைய கணவரும் சரி, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏதோ. ஆனா என்னை பொறுத்தவரை அது சாதாரண ஒரு விஷயம். கண்ணு முன்னாடி அவங்க அந்த முதுகு வலியினால நிமிர முடியலங்கிறத பார்த்துதான் சொன்னேனே தவிர, இதுக்கு பெருசா ஞான திருஷ்டியோ ஏதோ தேவையில்லை, இல்லையா? ஆனா அவங்களால பார்க்க முடியல, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவங்க வந்து ஒண்ணு பாஸ்ட பத்தியோ இல்லை ஃபியூச்சரை பத்தியோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்களால அந்த மொமெண்ட்ல நடந்த அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியல. இதுல மிராக்கிள் என்ன இருக்கு, இல்லையா? ஆனா என்னுடைய பார்வை இது. பட் அவங்களுடைய பார்வையில அது மிராக்கிளா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அப்போ இதுதான் ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழும்போது நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்றது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தன் கண் முன்னாடி நிகழ்ற விஷயத்தையே பார்க்க முடியறது இல்லை, தான் கூட வாழ்றவங்கள பத்தி உணர முடியறது இல்லை. தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன சஃபர் ஆகுறாங்க, எதனால சஃபர் ஆகுறாங்க, அந்த ஒரு கேரிங் இருக்கிறது இல்லை, இல்லையா? என்ன அப்படின்னா அவங்க ப்ரெசன்ட்ல இருக்க முடியறது இல்லை. அதனால கண்ணு முன்னாடி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால பார்க்க முடியறது இல்லை. அப்போ இதுதான் உங்களுடைய அதான் மிராக்கிள் அப்படின்னா, ரியலிஸ்டிக்னா அது என்னன்னா, இயல்பா இருங்க, உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா லைஃப்ல வந்து மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆனா மிராக்கிள்ஸ் நடக்கணும் நம்ம எதிர்பார்த்து இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. அப்போ ஓசோ திரும்ப திரும்ப சொல்றது ஒரு விஷயம்தான், நான் உனக்கு வந்து கான்சியஸ்னஸ் கொடுக்க விரும்புறேன், உனக்கு வந்து பார்வையை கொடுக்க விரும்புறேனே தவிர உனக்கு கைத்தடியை கொடுக்கணும்னு நான் விரும்பல அப்படின்னு தான் சொல்றாரு. அது சொன்னது மட்டும் இல்லாம நமக்கு அந்த கான்சியஸ்னஸை நம்ம அந்த கான்சியஸ்னஸ்ல நாம வளர்றதுக்கு நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸை உருவாக்கி கொடுத்துருக்காரு.
நம்ம சேனல்லையும் நிறைய டெக்னிக்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதை ஆழமாக நம்ம செய்யும் போதே நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். மேலும் இது போல ஆழமான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி.